கால் நீட்டி உட்கார முண்டா ஒரு சாவுக்கு வந்தா ஒரு அண்ணன் கும்பலால கூட்டம் போட்டா இது இப்படி தள்ளி இப்படி வச்சுட்டா அதனால சாவு கழுவி விட்டா ஒரு வயசு வித்தியாசம் இல்ல சாவுல சேர்த்தா நீ என்ன வயசுனா சாவு தெரியும் தெரியுதா கடன் வாங்கலாமா காசு குத்தா வாங்கிட்டு வரோம் எதை தெரியாத திறப்பு அது சட்டால தெய்வமே தெய்வமே இன்னைக்கு என்ன நடந்தது தெய்வமே எனக்கு தெரியல இல்லம்மா ஒரு கிலோ சிக்கன் போகலாமா வேற எதுவும் ஒண்ணுதாம்மா ஒன்னே வந்துட்டான் எவ்வளோ முன்ன ராவா குடிக்காதீங்க குடிச்சு விட்டு நம்ம ஒண்ணு ஐநூறுமா இவரு சும்மா காலத்துல எண்ணெய் கண்ணு விட்டு நைது வராம பாருமா என்னடா டேய் அரே கடே மேல உயிந்து ஆய்வாதி கொலை கொலை ஆயிடும் போனோம் அரே கடே காலை எடுத்துக்கணும் நீ போற போற நாடகம் முடிஞ்சதுன்னா கும்பலா வேன்ல தள்ள பாப்பாரா வண்டியில வந்துக்கிறேன் அந்த வண்டி பஞ்சர் ஆகி போடு வாழ மரமாட்ட வாழ மரமா 100 பைக் நட்டுனா 1000 பைக் நடிப்பீங்க நம்ம தானே குத்தணும் கண்ணு தண்ணி வரல பாரியா நீ தூக்குவா இல்லடா 100 பைக் அதாவது 1000 பைக் நடிச்சா ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு படாது இதுக்கப்புறம் படாது நம்ம கூடி கலந்து கிடைக்கிறது தான் அதுதான் ஒரு நேத்து சொல்ல சொல்லிக்கிறேன் அரே கடே நீ வாயால அம்மா இப்ப எந்த ஊர் போனாலும் வாயால போறது கிடையாதுமா எல்லாம் கம்ப்யூட்டர் வேலையா போறாங்க அரே கடே இந்த வாயால எப்பாடி கூப்பிட போறேம்மா அது உன்னை அண்ணின்னு கூப்பிடாதுமா கூப்பிடு அம்மன் கூப்பிடாதா கிடையாது பண்ணின்னு தான் கூப்பிடுவோம் அரே கடே நான் எங்கேயோ இடிமையில நினைச்சேன் தெய்வமே 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 கடைசியில என் தலையில வீழ்ந்து போச்சு பாய்கோ பாய்கோ அம்மா அந்த இடிக்கு முன்னே தெரிஞ்சிட்டு இருக்குதுமா நம்ம போய் அவ மேல விழுந்தா நமக்கு தான் சேதாரம் ஆகும் அவ கிள்ளி மேல வாங்க நினைப்பா அதான் தவறி விழுந்து பக்கத்துல வந்து பயமா என்ன நடக்குது வந்தா நீங்க மூணா நின்று சும்மா டென்ஷன் பார்த்தாது சும்மாங்கிற தேவை நேற்று கண்ணு விட்டு அம்மா வராது நம்ம தானே குத்தணும் கோயில் எழுந்து போச்சு தெய்வமே தெய்வமே தெய்வம் அப்படியே கடை கோயில் இஞ்சி போட்டு யாரு கேக்குற இல்லையா அவன் நின்னுங்கிறாம நின்று சும்மா வாரா பேசுங்களா அவன் ஒரு ஆள் வரல நின்று வரல ஒரு நாட்டு தளபதியாரு மரியாதை கொடுக்க கத்துக்கோ நீ உள்ள போகிறேன் சொன்ன போயிட்டு எதுக்கு போயிடறான் டீ குடிச்சு போயிடறான் கடுக்கால சாஞ்சு போச்சு தெய்வமே என்ன சாஞ்சி போச்சியா கடுக்கால கடுக்கால சாஞ்சி போச்சு அபிராமி சிமெண்ட் மூட்டை 4 மூட்டை பாருங்க 1 மூட்டை போட்டு சாஞ்சி போட்டீங்க கப்பலுக்கு வந்து போச்சு அபிராமி 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 என் சங்கை யார் பண்றது அபிராமி தவிர எதுவும் பேச மாட்டாமா இவனுக்கு தெரிஞ்ச வாசனம் இந்த அபிராமி தாமா அபிராமியா அபிராமியா அபிராமி இவன் வரா
என்னத்துக்கு வரோம், எதுக்கு வரோம், எதுக்கு போறோம், ஒரு கர்மம் தெரிய மாட்டேங்குது. வர்றான் இருக்கிற பவுடர் குவாய்ச்சி 1.5 மணி நேரம் போட்டு அடிக்கிறான். போட்டு அடிச்சுட்டு இந்த மூஞ்சிக்கு பவுடர் போட்டு 1.5 மணி நேரம் போடணும். மை இல்ல நீங்க வராங்க இருக்கிற கொட்டை பின்னாடி போய் அடுப்பு குடுப்பு இருந்தா அதுல மை கடிச்சு கிச்சு மீச வச்சு வந்துடுறோம். மீச வந்து மாட்டேங்குது. ஆமா அதை விட்டு வெளியே வரோம். நான் பேசணும் பார்த்தா நானும் வசனும் பேச நின்னுங்கிறேன். நாய் குலைக்கிறது நான் குலைக்கிறேன். அதாட போறான், அதாட டீ குடிக்கிறான். ஓனர் பழம் சும்மா சொல்லக்கூடாது. பிஸ்கட் கூட வாங்கி தராருமா. எல்லா கம்பெனிலும் இது மாதிரி நடக்காது. பிஸ்கட் வாங்கி தராரு. அவங்க மட்டும் கிடையாது, இது கேளு. அவன் பிஸ்கட் மட்டும் கிடையாது. பக்கத்துல அக்கத்துல சொயிட்டு கிட்ட அடிச்சு குவாய்ச்சி கிச்சு குடிச்சு விட்டு அப்படியே பேக் மேல பத்துக்கிறது. அதாவது வெடிகாலம் வரச்சு இவர் குத்தி அனுப்பி வேசம் முடிஞ்சு போச்சு. 1600 ரூபாய் உங்க அம்மா தாலியாருக்கு வாங்கி நீங்க பாரியம்மா இருக்கிறதுலே பத்மினி. அது பேர் வழி நாட்டி பத்மினியே நீ தாமா. ஒரு பாட்டு ஒண்ணு பாடினு வர பாரு. என்ன பாட்டு பாடினா அவ்வளவுதான் டான்ஸ். அதாடா தல்ல புள்ளன்னு விட்டு போடுறான். அம்மா நீ பாடுற பாட்டுக்கு பொட்டிக்காரன் 1/2 மணி நேரம் கட்டில கை வைக்க மாட்டான். ஏன்னு கேளு, நீ பாடுற பாட்டு இங்கிலீஷா தமிழா மலையாளமா தெலுங்கா இல்ல அவங்களுக்கே புரியல. புண்ணியமாங்க இவர் என்ன பண்றாரு, நீ எதனா ஒரு பாட்டு எடு தட்டால் புட்டால் தட்டால் புட்டால் வச்சு முடிச்சு போடுறான். முடிஞ்சு போச்சு. மாதிரி அவன் புண்ணிய இவன் தான் கம்பெனி ஓனரு. என் தெய்வமே இவன் தான். அத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா இவன் வேத்தம் நான் எப்படி கேளு. இவர் கம்பெனில இவர் ஒண்டிக்கு தான் மைக்கு சவுண்ட் ஏத்திக்கிட்டு இவர் மட்டும் நாளைக்கு ஒரு அம்பேத்கர் பாட்டு பாடினோம் பாருங்க. பாடினா இருக்கிற காசுல வசூல் பண்ணா அதோட போய் அந்த வீட்டான போட்டாயம்மா. விட்டோமா எவனா நவுத்தி நடவரும் அதார வசூல் பண்ண போனாரு. பட்டாரு அதார வந்தாரு 1000 பாட்டு பாடினாரு. எம்மா இந்த பாட்டி அங்கத்தான் தேர்ந்தெடுக்கணும். மாரியாத்தா தாயே பெருமாள் அப்பா நீ கட்டோலத்தான் நின்னுங்கறியோ இல்ல இறங்கிறீங்க கட்டுப்பாடு நீ ஏன் வேலைக்கு போட்டியோ கூலி கொடுக்கணும். நான் பாட்டு பாடினம்மா பாவம் கேள்விங்குதுங்க போறாது இதுங்க சுருக்கு பயில கத்து வெத்தலை பாக்கு வாங்க எல்லாத்தையும் போறீங்க வந்து விட்டு குத்துக்கிட்டு அது பழியும் போது நாளைக்கு என்ன பண்றது தெரியல. வெத்தலை பாக்கு வாங்க கடைசியில ஏர் வேலை பண்ண கூட அதுங்களுக்கு போறது கிடையாது. அப்படியே நிக்குது. அதை சோசியல் பண்ணிடுறானா அப்படியே போய் பத்துக்கிறது. அதாரு காலி வசத்துக்கு காலில் வருவாரு. வந்து இதுவரையும் அவன் ஆடினாலும் அவருக்கு தெரியாது. அதாரு பேன் வச்சு தூக்கி போட்டு அதாரு காலி வசத்துக்கு வந்து நான் இருக்கணும் 2 பாட்டு பாடுவார். பாட்டு உடனே அது 50 100 எத்தனை வரும். எத்தனை வந்து மங்கள பணம் கொடுங்க மங்கள பணம் கொடுங்க மங்கள பணம் கொடுங்க. இந்த 150 மட்டும் மங்கள பணத்துக்கு இந்த 10 20 வந்தா இருங்க காலி வசத்து காவு குத்துட்டு உட்கார வைக்கிற அப்புறம் போட்டு 50 100 போடக்கூடாது காலி வசத்துக்கா. எம்மா இதுல உடனே போட்டுக்கு எம்மா நேத்து நன்னு கூத்துக்குது பாரு. ஒரு கேள்வி நான் பண்றேன் அது கண்ணு தெரியாத பாரு இருட்டுல. இது 10 ரூபா நோட்டு கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் நோட்டு கொடுத்து போடுங்க. சரி காணாதுங்க அது டீ குடிக்க போக சொல்லிட்டா இந்த 500 ரூபாய் நோட்டு கண்டுபிடிச்சுக்குது. உள்ள வந்து எங்க 10 ரூபா கொடுக்குறதுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு கொடுங்க. இவன் தெரியாத போய் அங்க 10 கிராம் பழுகுது. அந்த பொம்பளை ஐந்துக்கிட்டே அங்க நின்று நடக்குது. இன்னத்துக்குற உனக்கு அந்த பாய்ப்பா வெடிஞ்சு நம்ம கிளம்புற வரை இந்த கம்யூனிட்டி கொடுக்கலையம்மா. நான் எங்க ஆசத்தை குத்துட்டு வந்தேன் அதை கூட கொடுப்பான்றியா நேத்துக்கிட்ட அந்த பாய்ப்பு உனக்கு பரணி நாடக மண்டலத்துல இருக்கிற 14 பேரும் குறை. இங்க நிறைவா நடிக்கின்ற நடிகர் யாரோ தாங்கள் தானா? அது இல்லம்மா இதெல்லாம் கூட பொறுத்துக்குமா. காலைல வாங்குவான் பிக்காம வாங்குவான் 35,000 எண்ணு வருவாம்மா. 35,000 எண்ணு வந்துட்டு நீங்க 40,000 பழுகுது. எண்ணு வந்துட்டு ஆளுக்கு 500 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் 600 ரூபாய் கூலி ஊத்து போட்டு மீதி எடுத்து பாயில மடிச்சுன்னா அதை இவர் வீட்டுக்கு போறது 3 நேரம் எவன் தாக்கிறதுன்னு ஆடி கிடக்கிறது. இவன் வெசின் எவன் ஐ ஊத்து ராஜாஜி 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 எவோ 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 அபிராமி என்ன நடந்தது? ராஜா ராஜா ராஜா
சொம்பளம் முன்னால இருந்தா மாத்தா உனக்கு ஆங்க செய்யாத மாதிரி கேனால ஊத்துனதான் வந்த உடனே பிறகு என்ன பாதுகாப்புல தெளிவா சொல்லு. கேட்காமலே தாவளத்தை மாத்தி விட்டேன் ராஜா. பிறகு என்ன நடந்தது? மாத்திட்டு என் குழந்தைக்கு பிடிக்கும் என்று அத்தான் பால் செய்வதற்காக நான் தமிழருக்கு சென்றிருந்தேன். பிறகு பார்த்தா இந்த அரண்மனைக்குள்ளே ஒரு எரிச்ச சத்தம். அபிராமி என்ன எரிச்சல்? பாத்ரூம் கட்டுறது ஒண்ணு தேடி கொட்டினாங்க. கொட்டிருப்பாங்கடா. ராஜா அபிராமி என்ன விட்டு பார்த்தா நான் என்ன செய்தேன்? பாவி 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 படும்பாவி படும்பாவி. இந்த பாவிக்கும் என் குழந்தைக்கு ஒரே சண்டை. எங்களுக்கு சண்டை? எங்களுக்கு என்ன சண்டை? அபிராமி இருவருக்கும் சண்டையா? நான் சொல்லல. இவன் அபிராமி தவிர வேற எதனா பேசி பாத்துக்கிறீங்க நீங்க? கட்சி வேற அபிராமியா முடிச்சுடுவாங்க. இவன் நான் அளவாத அபிராமியா பேசி வரான். இந்த கம்யூனிட்டி வெளியே வந்து பேசி வரான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அதெல்லாம் பேசிக்கிறான். எத்து போடா உன் ஐவு எடுக்க 1600 ரூபாய் எத்து போடா. இவன் பாரு வந்ததுல இருந்து அவர் 1600 ரூபாய் வாங்குறாரு, நீ எவ்வளவு வாங்குற? அவன் 2000 மேல போகுது. 350 ரூபாய். ராஜா அபிராமி இதடா பெட்டர் டைம். இன்னும் அந்த அபிராமி தாங்க இருக்கீங்க. பேசி ஆயுது போங்கடா. என்ன நடந்தது அதானே கேட்டுக்கிறேன். உண்மைடா அபிராமி. ஏன் வேற வாசனை எதுவும் தெரியாது ஒண்ணுங்க. இருக்கிற எண்ணெய் தூக்கி கண்ணு விடணும்டா அபிராமி. ராஜா அபிராமி ஒண்ணு போடு. ராஜா இதடா பெட்டர் டைம் தடபர கேட்டா என்ன பலன் அடிச்சு விட்டான். நான் அடித்தேனா? இப்பேற்பட்ட முகத்தை போய் என்னால் அடிக்க முடியுமா? எங்க அம்மா முகம் பெலா பையன் போல இருக்கின்றது. அபிராமி இவனுக்கு தெரிஞ்சது இவனுக்கு தெரிஞ்சது இவன் பேசுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சது அபிராமி என்ன நடுவுல மாட்டின்னு முயற்சினாதா நீ என்ன தலையில புள்ள 5 வாங்கடா உங்களா. அபிராமி உன்னை அடித்து விட்டானா? இன்னும் அபிராமி போராட்டத்துக்கு வரமாட்டேன். இல்ல 3 நாள் தூங்கி வேற என்ன வாசனை அவர்கிட்ட கேட்கத்தானே. மருத்துவ வேலை மாலை போட்டுக்கிறாங்க. அபிராமி என்ன நடந்தது? நான் மயக்கப்பட்டு விழுந்து விட்டு விழுந்த உடனே நான் ஏது வாங்க கூட பெட்டிரு தாயின் பராமலே கட்டிட்டு கொலை செய்து விட்டேன். என்னை பெற்றெடுத்த தாய் நான் கொலை செய்தேனா? அம்மா நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள். என் தாயானவள் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கியவர்கள் ஒரு வீட்டிற்கு வந்தார்கள். நானும் பின்தொடர் வந்து பார்க்கும் நேரத்தில் என்னுடைய தாய் இறந்த கத்தரில் குத்து கொலை செய்திருந்தார்கள். அதை எடுக்கும் நேரத்தில் தான் நீங்கள் என்னை பார்த்தீர்கள். மாமா என் தாயை நான் எதற்காக கொலை செய்ய வேண்டும்? அதனால் எனக்கு என்ன பலன் இருக்குது கேளுங்க மாமா. அபிராமி அபிராமி தான் கட்சி மச்சானா அதாவது என் குழந்தை என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? அண்ணி என்கிட்ட கொஞ்சம் பணம் எனக்கு உங்களுக்கு கொடுத்தாரு சொல்லிச்சாக்கா. பண்ண உடனே மாசப்பட்டு ஆசைப்பட்டு பெற்றெடு தாயின் பராமலே கத்திட்டு